நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15. மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 2:51 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று மாலை 3:47 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:47 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் அனுபவ அறிவு பரிமளிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். இன்று பணியாளர்களுக்கு நல்ல சலுகையும் கிடைக்க கொடுங்க. இன்று புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை செல்லுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். எந்த நிலையிலும் நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றியும் கொடுப்பீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் இருக்கும். கேளிக்கைகள் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். இன்று பெண்கள் பிள்ளைகள் மீது தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் சில விஷயங்களை யோசித்து செயல்பட வேண்டும். குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பெண்களுக்கென்று மனப்பதட்டம் கொஞ்சம் உருவாக்குங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், வெள்ளிக்கிழமை என்பதினால் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கை கொடுங்க. தொழில் முன்னேற்றம் என்று ஏற்படக்கூடும். நல்லவரின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பரணி. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. என்ற அனுபவ அறிவு பரிமளிக்கக்கூடும். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தாராள பணவரவு இருக்கும். கொஞ்சமாக சேமிப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் நல்ல அறிமுகம் கிடைக்க பெற்று வெற்றி ஏற்பட கொடுங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுபம் ராசினியர்கள். என்ற காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். இடையூறு செய்பவரிடம் விலகியிருப்பது நல்லது. தொழில் போட்டிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். முக்கிய தேவைகளுக்காக ரிஷபராசினியர்கள் சேமித்து வைத்த பணத்தை செலவுக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். இரவல் கொடுக்கல் வாங்கல் பொழுது கவனம் இருக்கட்டும். வெளியூர் பயணத்திட்டத்தில் மாற்றங்களை செய்து வருவீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுப செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. எனினும் பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். உங்கள் தன்னம்பிக்கை திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணியில் முன்னேற்றம் இருக்கும். சாதுவான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு
சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். என்று ஓரளவு அற்புதங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று மிகவும் சிரமப்பட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் அடைய வேண்டாம். காதலில் குளறுபடிகள் இருக்கும் விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பிரச்சனைகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனையில் இன்று கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க. படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். இடைபொறி செய்வரிடம் விலகி இருப்பது நல்லது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபம் துளி கூட வேண்டாம். நல்லது கெட்டதுகளை யோசித்து பார்த்து செய்யுங்கள். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. ரோகிணி கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சின்ன விஷயத்திற்கும் இன்று கோபப்படுவீர்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். கோபத்தை குறைத்துக் கொண்டால் காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மிருக சிரிச்சம் வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். முக்கிய தேவைகளுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்படக்கூடும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடுங்க. புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று உங்களுக்கு பண வரவு திருப்தியை கொடுக்கும். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தழ வேண்டாம். கொஞ்சமாக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தொழில் வியாபார நிலுவை பணி எளிமையாக நிறைவேறும். இருப்பினும் எதையும் பார்த்து பக்குவமாக கொஞ்சமாக செய்யுங்கள். அவசரப்பட வேண்டாம், அலட்சியம் காட்ட வேண்டாம். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் கவனம் வேண்டும். குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆதாய பணவரவு வருவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். உரிய நேரத்தில் இன்று நண்பர்கள் கை கொடுப்பார்கள். புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி முடிவெடுப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். வேலைகள் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த மன கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும், பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மிகவும் நெறிமுடன் செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவருக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் என்று பார்த்து பக்குவமாக எதிலும் ஈடுபட வேண்டும். காரியங்களை செய்யும் பொழுது கொஞ்சம் யோசித்து செயல்படுத்த வேண்டும். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முடிவுகளை நீங்க தெளிவாக எடுப்பது மிக நல்லது. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு மன கசப்புகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. திருவாதிரை மிகவும் நெறிமுடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள்.
சந்திராஷ்டம் முடியும் வரை அமைதியுடன் செயல்படுங்கள், அது போதும். புனர்பூசம். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். குழப்பம் தரும் வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. என்று இடையூறு செய்பவரிடம் விலகி இருப்பது மிக நல்லது. அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். சிலர் நல்ல செயலை பரிகாசம் செய்வார்கள். அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். கடகம் ராசினியர்கள் என்று நீங்க அவ்வாறு திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்து கொண்டிருப்பார்கள். அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பால் பண வரவு சீராகுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். மிதமான பண வரவு என்று கிடைக்கக்கூடும். தாயின் ஆறுதல் வார்த்தை கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்குங்க. என்ற சுபகாரிய விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரக்கூடும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவார்கள். மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வரக்கூடுங்க. குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை கொடுக்கும். ஏதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மகத்தான செயல்கள் மூலம் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பெண்கள் என்று எந்த ஒரு சண்டை சச்சரவுகளுக்கும் செல்ல வேண்டாம். வார்த்தைகளால் யாரையும் இன்று நீங்க காயப்படுத்த வேண்டாம். கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. சிலர் வேண்டுமென்றே உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல இழுத்து விட வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் கூடுமானவரை இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கல்விக்கான முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்கள் இன்று மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க வேண்டாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போக கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கும். திறமையின் அடிப்படையில் தான் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். கோவில் விசேஷத்தில் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்க மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். மனதிற்குள் ஏற்பட்ட காயங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியும். ஆயில்யம். மன வலிமை கூடிவிடும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக கூடும். எதிலும் போராட்டமாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. நட்பு வட்டம் விரைவடைய கொடுங்க. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க பொது நலன் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நல்லவர் செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்குங்க. சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரவு கூடும். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவுகள் வரக்கூடும். இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புது புது விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு அனைவரிடத்திலும் நல்ல பேர் அடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. தங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வருகின்ற சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயலின் நேர்மைத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்கள் இன்று பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
விருப்பமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று நீங்க சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பழகுவது மிக நல்லது. சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுக வேண்டும். பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவே தீர்வு கிடைக்க கொடுங்க. கடமைகளை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். கடுமையான உழைப்பை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பூரம் நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பொன்று பகையாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர கொடுங்க. சுகமான நித்திரை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம் மன வலிமை கண்டிப்பாக கூடும். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு புது புது விஷயங்கள்ல ஆரம்பம் செல்ல கொடுங்க. முடிஞ்சளவு உடல்நிலையில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. செயல் திறமை கண்டிப்பாக கூடிவிடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். செயல்களில் நேர்மை திறன் அதிகரிக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவி விரும்பிய பொருள் வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் ஏற்பட கொடுங்க. நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கக்கூடும். உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்களை தருணங்களை அனுபவிப்பீர்கள். சுபகாரியங்கள் வெகு லகுவாக கூடி வருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தயிட வேண்டாம். என்று உங்களுக்கு புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். இன்று கமிஷன் துறையாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல தருணங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று நீங்க வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று நல்ல எண்ணங்களும் வெளிப்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கமிஷன் துறையில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடும். அஸ்தம். என்ற முகப்பொலிவு அழகு கூறிவிடுங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. சுபகாரியங்கள் வெகு லகுவாக கூடி வரக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூட்டும். நல்ல விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொண்டு முழு முயற்சியுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சித்திரை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை மட்டும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. வீண் விவாதங்களை தயவு செய்து கலந்து கொள்ள வேண்டாம். யாருடனும் இன்று நீங்க பழகும் பொழுது கவனமாக பழகுவது நல்லது. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளிலே சொல்ல முடியும். உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
துலாம் ராசினியர்கள் என்ற முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வழிநடத்தி செல்வீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சார்ந்த இடையூறுகளை சரி செய்து விடுவீர்கள். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. சுப செய்திகள் வந்து சேருங்க, பயப்பட வேண்டாம். பிள்ளைகளின் நல்ல செயல் பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொல்லைகள் மறைந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். அண்டை அயலாரின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. குறுகிய பயணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். எப்படியாவது முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேறுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருவீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். முற்றிலும் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. சவால்களை எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கூடுங்க. காதல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். அமைதியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கூடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக செல்லக்கூடும். அது மட்டும் இல்லைங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். மனசுக்குள் நிம்மதியான சூழல் வெளிப்பட கொடுங்க. அடுத்தோர் பிரச்சனை மட்டும் தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். என்று உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடக்க கொடுங்க. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல தெளிவு ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் எதிலும் பொறுமையாக இருங்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். மனமும் நிம்மதியாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை கொண்டிருந்தால் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அனைவரிடத்திலும் இன்று நல்ல பெயர் கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். செயலில் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி சீராக இருக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. ஏற்றுமதி துறையை சார்ந்தவருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தின் மூலம் நல்ல விஷயங்களும் நடக்க கொடுங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைத்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். பொதுவான விஷயங்களை நீங்க தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பார்கள். என்று நீங்க அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். பெண்கள் என்று சிரமம் பார்க்காமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்புடன் செயல்படுவீர்கள். பெண்கள் என்று அனாவசிய செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். காதல குழப்பம் இருக்குங்க. குழப்பத்திற்கு கொஞ்சம் நீங்க பொறுமை காக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு அமைதி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் இறைவன் அருளால் சிறப்பாக நடக்கும். என்று மாணவர்கள் யோசியுங்கள். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு எதிலும் பொறுமை வேண்டுங்க. நியாயமாக சில விஷயங்கள் நடந்து கொள்வீர்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். ஆன்மீகத்தில் எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கி விட கொடுங்க. கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அனைவரும் உடைய செயலுக்கு பாராட்டுகள் தெரிவிப்பார்கள். முன்கோபம் படாமல் இருப்பது நல்லது. வீட்டுக்கு தேவைக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். உபரி பண வருமானம் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடும். என்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடிக்க முடியுங்க. கேட்டை. இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல மனிதர்களின் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் நல்லது ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனதில் இருந்த குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கால அவகாசம் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தேவைப்படக்கூடுங்க. அளவான பண வரவுதான் கிடைக்கக்கூடும். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். குடும்ப ஒற்றுமை மிகவும் தேவையானதாக இருக்கக்கூடும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொண்டு பேசுங்கள். வெளிநாட்டு வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன் சுமைகள் கண்டிப்பாக தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உபரி பண வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவரின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். பொது விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். பெண்கள் என்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். அதே போல உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக சிறப்பு. காதலின் நெருக்கடியில் இருக்கும் விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். பொறுமையாக சென்று வர பாருங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல கொடுங்க. என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவருக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். என்று நீங்க அடுத்தவரிடம் விவாதம் பேச வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் எடுத்துக்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பய உணர்வு வேண்டாம். போராட்டம். நம்பிக்கை நடைபெறும் நாளாக கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக கொடுங்க. தைரியங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். என்று உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் மூலம் நல்லது நடைபெறக்கூடும். திருமண வயதை அடைந்தவருக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். உத்திராடம். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். அற்புதமாக செயல்பட முடியும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். சுறுசுறுப்பு மேலோங்கும். சேமிப்பு மேலோங்கும். என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மகரம். மகரம் ராசினியர்கள். இன்று நீங்க துணிச்சலுடன் காணப்படுவீர்கள். புதிய பணிகள் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவை ஏற்படுத்தும். அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். மகரம் ராசினியர்கள் தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. அளவான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று குடும்ப விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். உங்கள் வார்த்தைகளின் நம்பிக்கை பிறக்கும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் சீர்படும். என்ற வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில் வசந்த வீச போகுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது.
இன்று தொழிலில் சிரமம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். உணவு முறையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். முழு பயனும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. அனைவரும் மத்தியிலும் இன்று சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். மகரம் ராசினியர்கள் விவசாயத் துறையில் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சூழ்நிலை எதிர்கொண்டு சிறப்பான முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். அடுத்தவிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். காதலை பொறுத்தவரை சிரமம் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டிய அமைப்பு இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று வாழ்க்கையில் வசந்தம் வீசும் நாள் என்றே சொல்ல முடியும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பாடங்களை மட்டும் தெளிவாக படியுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று வேக வேகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். நல்ல மதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடும். என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வாழ்க்கையில் வசந்தம் பேசும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய பணிகள் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். திருவோணம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். ஏமாற்றமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே கூடுதல் பண வரவு இருக்க கொடுங்க. சக நண்பர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பதற்றத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பிடிவாதத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அலட்சியம் ஏதும் காட்ட வேண்டாம். என்று புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அபிட்டம் இன்று மன வலிமை ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். அற்புதமான சூழல் இருக்க கொடுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக இதிலும் ஈடுபட வேண்டாம். அலட்சியம் காட்ட வேண்டாம். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று வியாபார நோக்குடன் நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப சூழ்நிலையை பிறரிடம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் நெருக்கடியில் இருந்தது கண்டிப்பாக மாறும். மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உங்களுக்கு சம்மதம் இல்லாத பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். கருத்துக்கள் சொல்வதையும் தவிர்த்து விடுங்கள். என்று முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். என்று எதிலும் உங்களுக்கு தீர்க்கமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதை செய்தாலும் உங்களுக்கு யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். சிலர் உங்களை பொறாமை குணத்துடன் பேசுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அணுகுமுறையில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மன நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காதல் குழப்பத்தை கொடுக்கும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். இன்று மாணவர்கள் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவருக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. எதிலும் வெற்றி உண்டாகக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடையக்கூடும். அடுத்தவர் சொல்கின்ற கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க.
குடும்ப சூழ்நிலை பிறரிடம் பேச வேண்டாம் என்று சிலருக்கு புதிய வாகன யோகம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. யாருடைய விஷயத்திலும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். போக்குவரத்தில் கவனமுடையை பின்பற்றுவது நல்லது. செலவுக்கு ஏற்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நியாயமான விஷயங்களில் நேர்மை காட்டுவீர்கள். சக ஊழியர்களின் ஆதரவு இருக்கும் என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பொறுமையுடன் செயல்படுவது கண்டிப்பாக நல்லது. வியாபார நோக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். குடும்பத்தில் கலகலப்பு கண்டிப்பாக இருக்குங்க. பயம் வேண்டாம் என்று நீங்க தொழில் முறை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் நல்ல லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். தொழிலில் நேர்மையுடன் இன்று காணப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி இன்று சீராக இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். மீனம் ராசினியர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இதமான அணுகுமுறை உருவாக கொடுங்க. பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். புதிய காரியங்களை செய்வதற்கு முன்பு கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலம் பார்த்து செய்ய வேண்டும். வேலையில் இருந்த பளு கண்டிப்பாக குறையும். கொஞ்சமாக கொஞ்சமாக சேமிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். இன்று சுணக்கமான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. குடும்பத்தில் கலகலப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். எதிலும் கொஞ்சம் விருப்பம், திடீர் கோபமும் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்கள் நீங்க அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேர்மையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். கூட்டுத் தொழிலில் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடும். கணிசமான லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. மனம் செயலில் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இன்று வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். இப்போதைக்கு காதல்ல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. அமைதி மட்டும் இருக்கட்டும். மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். மாணவர்கள் இன்று எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பாக இருக்கக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்ற விருப்பமான உணவுகளை உண்டு மழவர்கள். காலப்போக்கில் உங்கள் பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதில் இருந்து குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். அளவான பணவரவு என்று கிடைக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். அளவான பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். லாபமும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கூட்டுத் தொழில் லாபம் கிடைக்கக்கூடும். என்று நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். ரேவதி பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகமும் அழகும் குடிவிடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை எல்லாம் மாறும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். முடிஞ்ச அளவு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. வெளிநாடு சென்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமைத்துக் கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியும். நண்பர்களே,
அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.